என்னடி ஒரு மாதிரி வந்து நிற்க? அம்மா, இன்னைக்கு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குமா? அதானே பார்த்தேன், புள்ள ஏன் அன்னைக்கு இப்படி இருக்குன்னு. அதுக்கு நம்ம மக்களே நீ பரீட்சையெல்லாம் நல்லா தான் எழுதியிருப்பா. நான் பரீட்சையெல்லாம் நல்லா தான் எழுதியிருப்பேன். ஆனால் மேடம் ஏதாவது நான் சேட்டை பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் நீ உடனே அதுக்காண்டி என்ன போய் அங்கே திட்டக்கூடாதுன்னு. சரி மக்களே, சரி, நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு கவலைப்படாத. சரிம்மா, சரி, ஐ ஜாலி. அப்போ ஏதாவது சொன்னாங்கன்னா நீ ஒன்றும் சொல்லக்கூடாது. நீ என் கண்ணை பார்த்து பார்த்து பேசணும். நான் செய்கை காட்டுவேன், நீ அது மாதிரி பேசணும்னே. அப்படின்னா நீ எதுவும் தப்பு பண்ணியா? இல்லவே இல்லைம்மா, நான் ஒரு தப்பு பண்ணல. அங்கே சும்மா எல்லா பிள்ளையும் அப்படி தான் திட்டியாவ. என்னை எப்படி திட்டுவாவில், அதனால தான் உன்ட்ட சொன்னேன். நான் ஒரு தப்பு பண்ணல, நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன். நீ வேணால் வந்து பாரு. சரி, நீ ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறேன்டா, நான் வரேன். சரிம்மா, நீ சீக்கிரம் வந்துடுனே. நான் ஜாலியாக ஸ்கூலுக்கு போவேன். பிங்கி, உங்கள் அம்மா வந்துட்டாங்களா? இல்லை மிஸ், இப்போ வந்துடுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மிஸ். டைம் ஆகிட்டுமா? நான் கிளம்பியாச்சு. இவ்வளோ லேட்டாக இன்னும் வரல. சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆகிட்டு. சொல்லுங்கள் மேடம், என் பொண்ணு எப்படி படிக்கிறா? உங்கள் பொண்ணா? உங்கள் பொண்ணு ஏன் மேடம் இப்படி பண்ணுறா? என்ன மேடம், நல்லா படிக்க மாட்டாளா? நினச்சேன், வீட்டில் புக்கே எடுக்க மாட்டா, ஒரு கரையில் இருந்து படிக்க மாட்டா. டிவி பாப்பா, செல்லு பாப்பா. எப்போ பாரு பக்கத்து வீட்டு பிள்ளைகளை கூட்டு வச்சு விளாடுவா, தெருவில் போய் விளாடுவா, சைக்கிள் ஓட்டுவா, இதைத்தான் செய்வா. படிக்கவே மாட்டா. படினாலும் ராத்திரி ஒரு 10 நிமிஷம் புக் எடுத்து வச்சு அந்த ஆளை புக் வச்சுட்டு உறங்கிடுவா. நினச்சேன் இவள் ஃபெயில் ஆகிப்பான்னு. ஐயா மேடம், அப்படி இப்படி சொல்லாதங்க. நான் சொல்ல வரத முழுசாக கேட்கக்குள்ளே இப்படி பண்ணிட்டீங்க. அவன் நல்லா படிப்பான் மேடம். அவள் தான் இருந்தாலும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா தெரியுமா?